வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க தீபக் தீபக். டேய் என்னடா இன்னைக்கு நான் இல்லாம நீ வீடியோ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு நான் தான் ஹோஸ்ட், நீங்க தான் அசிஸ்டன்ட். ஓ, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? ஆமா, இந்த ஏஐ டைம் டிராவல் இந்த மாதிரி விஷயத்துல வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா மார்வல் டிசின்னு வந்துச்சுன்னா நான் தான் கிங்கு. இங்க நான் வச்சதுதான் ரூல்ஸ். ஓ அப்படியா? ஆமா, நீ என்னத்தை பத்தி பேச போற? அப்படி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பாக்கலையா இன்னும்? இல்லையாப்பா, நான் இன்னும் பாக்கலையே. அதனாலதான் இங்க நான் கிங்கு அப்படின்னு. சரிப்பா, இன்னைக்கு நீ தான் ஹோஸ்ட். ஆரம்பி படத்தை பத்தி. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹலோ, வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஓட்டவாய் நாராயணன். நீங்க தானே வழக்கமா என்கிட்ட கேட்பீங்க, என்ன உனக்கு அதை பத்தி தெரியுமா இதை பத்தி தெரியுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு மார்வல் டிசியை பத்தி தெரியுமா? தெரியும், நான் 1-2 படம் பார்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் 2-3 சீரீஸும் பார்த்துருக்கேன். இந்த லோக்கி சீரீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை விட்டு பெருசா எனக்கு அவ்வளவா தெரியாது இதை பத்தி. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுப்பா சொல்லு. இன்னைக்கு நீ தான் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட கண்டினியூஷன் தான். அதுல எங்க இருந்து விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்துல என்ன ஆகும் அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்னால ஸ்பைடர்மேனை எல்லாருமே மறந்துடுவாங்க. எம்ஜே நெட்டும் சேர்த்து தான் சொல்றேன். அதுக்கு அடுத்து எல்லாருமே மறக்க போய் ஸ்பைடர்மேன் தனியா யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் வாழ்றாரு. வெறும் வேலை வேலைன்னு எப்ப பார்த்தாலும் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் எப்பவுமே கொஞ்ச நேரம் தான் தூங்குறாரு. கிடைச்சது வேலையை பார்த்துட்டு இதே தான் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு அடிக்கடி ரொம்ப தலைவலி வருது. தலைவலிக்கு சில டைம்ல எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கு. மென்டல் ட்ராமா ரொம்ப அதிகமாக எப்பெல்லாம் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு மென்டலி ஃபோக்கஸ் இதாகி ஒரு மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அந்த படத்துல என்ன ஆகும் அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்னால ஸ்பைடர்மேனை எல்லாருமே மறந்துடுவாங்க. எம்ஜே நெட்டும் சேர்த்து தான் சொல்றேன். அதுக்கு அடுத்து எல்லாருமே மறக்க போய் ஸ்பைடர்மேன் தனியா யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் வாழ்றாரு. வெறும் வேலை வேலைன்னு எப்ப பார்த்தாலும் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் எப்பவுமே கொஞ்ச நேரம் தான் தூங்குறாரு. கிடைச்சது வேலையை பார்த்துட்டு இதே தான் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்கவே ரொம்ப பாவமெல்லாம் இருக்கு. கேட்ட உங்களுக்கே பாவமா இருக்குன்னா பார்த்த எங்களுக்குலாம் எவ்வளவு பாவமா இருந்திருக்கும். ஸ்பைடர்மேன் வாழ்க்கையெல்லாம் நல்லதுங்கிறதே எப்பமாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நான் சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன் வேலையே பார்த்துட்டு இருந்ததுனால 6 மாசத்துக்குள்ள நியூயார்க்ல இருக்கிற முக்காவாசி கிரிமினல்ஸை பிடிச்சி கொடுத்துறாரு போலீஸுக்கு. என்ஜே அவரோட பாய் ஃப்ரெண்டு சேர்த்து பார்த்ததுனால பாவம் அவருக்கு கொஞ்சம் மென்டல் ட்ரோமா அதிகமாகி அவர் வெளியே போறாரு. திடீர்னு ஊஞ்சலாடிக்கிட்டே போறாரு அவரோட வெப்ல. திடீர்னு பார்த்தா ஆள் ஜோனோட்டாயே எங்கேயோ காணாமல் போயிடுறாரு. கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அவரை சுத்தி அவரோட வளையல் மூடப்பட்டிருக்கு. திடீர்னு அதை திறந்து பார்க்காரு, ஒரு பில்டிங் கீழே அந்த வளையல தொங்கிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ கொஞ்சம் வளைய பிச்சு கீழே வரும்போது அவர் பில்டிங்ல இருந்து கீழே விட பார்க்காரு. கையில இருந்து வெப் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. பார்த்தா வெப் ஷூட்டர் இல்லை கையில. கீழே விழும்போது அவரே அறியாம ஆர்கானிக் வெப்பை ஷூட் பண்ணிடுறாரு. அவருக்கே அதை ஆச்சரியம் போய் திருப்பி பார்க்கும்போது ஐயோ கையில இருந்து என்னமோ வருதுன்னா அதை தட்டி விட போய் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துருவாரு. திருப்பியும் அதே தலைவலி, என்ன பண்ணான்னு தெரியாம அவர் பில்டிங்குள்ள ஏதோ ஜன்னல் வெளியே ஏறி குதிச்சு உள்ள போகும்போது அவரை பார்ப்பாங்க. சில காமெடியெல்லாம் நடக்கும். உள்ள போய் தனக்கு என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்காரு. அவர் ரூம் ஃபுல்லா ஒரே வெப்பு வலையா இருக்கு எல்லா இடத்துலயுமே. திருப்பி அவர் ஒரு செட் பண்ணியிருப்பாரு. அந்த ஏஐ சொல்லுது, என்ன ரொம்ப நாள் ஆளை காணாம இப்பதான் வாரீங்களே, இதெல்லாம் நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பாடியை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் பாடியில மியூட்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட டீன் எல்லாம் மாறி இருக்கு. மியூட்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அதில் சொல்லு. நான் தான் சொன்னோம்ல, அவரோட வாழ்க்கையில் நடந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும், அது கொஞ்ச நேரத்தில் நடக்கும் அப்படின்ட்டு. அவர் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஸ்கார்பியன் வந்து வெளியே அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. அதை தடுக்கிறதுக்காண்டி போறாரு. அவர் கெட்ட நேரம் தன்னோட புது பவர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரியா ஸ்பிங் பண்ண முடியல. வெப் ஷூட்டர் வந்து ஆர்கானிக் வெப்பா இருக்க போய் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அவருக்கு சரியா தெரியல. இதுல கண்ட இடத்துல அடிபட்டு அப்படி இப்படின்னு விழுந்து எப்படியோ வந்து அந்த இடத்துக்கு சேர்றாரு. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஸ்கார்பியன்ட்ட அடி மேல அடி வாங்குறாரு. இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டு யாரோ டிஓடிசிங்கிற ஒரு கட்டடத்தை அட்டாக் பண்ணதுக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு ஸ்பைடர்மேன் வந்துகிட்டு இருக்காரு. பெரிய சேஸ் சீக்வன்ஸ் இந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து பனிஷரையும் காமிக்காங்க. இந்த இடத்துலதான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. அவங்கதான் ஜீன் கிரே. உங்களை யாருன்னா எக்ஸ்பென் படமோ எக்ஸ்பென் சீரீஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் கிரே யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பவர் வந்து மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது.
ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. அவங்க பவர் வந்து மைண்டை ஹாப் பண்ணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணி அடுத்து இன்னொரு படத்துல இருந்து ஹாப் பண்ணி வேற ஒரு ஆளுக்கு சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்க முடியும், அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சீரீஸ்லயோ இல்லாட்டி படத்துலயோ இந்த மாதிரி ஒரு பவர் அவங்களுக்கு காமிச்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருக்காங்க. கடைசியில அவங்களை பிடிக்க ட்ரை பண்ண போகும்போது அவங்க வந்து ஸ்பைடரோட மைண்ட்ல உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்பைடர்மேன் வந்து அவங்களை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஆச்சரியம் போயிடுது. இப்ப நம்ம விட்ட இடத்துல இருந்து வருவோம். இப்போ ஸ்கார்பியன் வந்து அவங்க அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் திடீர்னு இவரோட மியூட்டேஷன் பவர் அதிகமாயிருது. அதுக்கடுத்து இவர் போட்டு கண்ட மணிக்கு ஸ்கார்பியன் அடிச்சு அவரோட புத்தி எதுவுமே அவர் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம ஸ்பைடர்மேன் எப்பவுமே மற்றவங்களுக்கு ரொம்ப இன்ஜர் ஆகாம அடிக்க மாட்டாரு. ஆனா இதுல கண்ட மணிக்கு அடிச்சு அவருக்கு ஒரு போலீஸ்காரில் அடிக்க அந்த போலீஸ்காரில் உள்ள இந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு அடிபட்டுருது. அது ரொம்ப சிவியரா அடிபட்டுருது, உயிர் போற ரேஞ்சுக்கு போயிடுது. இந்த சண்டைக்கு நடுவுல தான் ஸ்கார்பியன் டைம் ஸ்பைடர்மேன் கேட்பாரு, எதுக்கு தான் மணிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நான் என்ன ஸ்கார்பியன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அப்பதான் இவருக்கு தெரியும் சண்டை போட்டு இருக்கிறது ஸ்கார்பியன் கிடையாது, அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆள் தான் திருப்பி வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏய் என்னப்பா நீ பாட்டு என்னமோ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, ஒன்னும் புரிய மாட்டேக்க. இது வெறும் இந்த படத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃபுல்லா இந்த ஸ்பைடர்மேனோட சீரீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தி ஒரு தனியா வீடியோவே போடுறேன். அப்பா நீ ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா. சரி இப்போ கதைக்கு வருவோமா? இப்போ ஸ்பைடர்மேனுக்கு வந்து அதாவது பீட்டர் பார்க்கறதுக்கு தனக்குள்ள நடக்கிற வித்தியாசமும் மியூட்டேஷன்லாம் எதை பதினால நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எங்க போறாரு அப்படின்னா நம்ம ஹல்கா பார்க்கறதுக்கு, அதாவது ப்ரூஸ் பேனரை பார்க்கறதுக்கு. அவர் ஒரு யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க போய் அவர்கிட்ட இதை கேட்க போகும்போது நீங்க எதுக்கு இப்படிலாம் தடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் தான் அவர் கையில ஒரு மாட்டி இருக்கிற ஒரு மிஷினை காமிக்காரு. அது பேரே இன்ஹிபிட்டர். இதுதான் என்ன ஹல்கா மாற விடாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட், வில்லனுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு தெரிஞ்சு போயிருது. அதுக்கடுத்து ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு தெரிஞ்ச உடனேயும் எம்ஜிஆர் பத்தியும் தெரியுது. நீ இப்போ என் வழியில குறுக்க வந்த அப்படின்னா நான் எம்ஜிஆரை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுற போய் இப்போ ஸ்பைடர்மேனுக்கு வேற வழியே இல்லாம எம்ஜிஆர்ட்ட போய் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கொண்டு போய் பனிஷர்ட்ட விட்டுருந்தாங்க. நீ பாத்துக்கோ, உங்க இடத்துலதான் அவர் சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்படி விட போகும்போதுதான் ஸ்பைடர்மேனுக்கே ஒரு வழியா தெரியுது இப்ப எம்ஜிஆர் கூட்டு வந்திருக்கிறது உண்மையான எம்ஜிஆர் கிடையாது, நம்ம அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஆள் தான் எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏய் என்ன சொல்ற, அப்புறம் என்னாச்சு? ஆனா இன்னொரு ஆளை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவட்ட வந்து ஸ்பைடர்மேன் வந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போதுதான் தெரியுது இங்க வழியில குறுக்க வர மாட்டேன், நீ என்னை விட்டு போயிருவேன், எனக்கு தயவு செஞ்சு எம்ஜிஆர் விட்டுருன்னு அவட்ட சொல்ல போவதான் சொல்றாரு. சொல்லிட்டு போகும்போதுதான் ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஆக்சுவலி யார் தான் இதெல்லாம் பண்றாங்கிற விஷயம் தெரியுது. அப்பதான் அது உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து ஜீன் கிரேங்கிற ஸ்பைடர்மேன் கண்டுபிடிக்காரு. இப்பதான் ஸ்பைடர்மேன் என்ன பண்றாருன்னா நம்ம பிளாக் விடோ, அதாவது நடாஷாவோட தங்கச்சியான இப்ப கரண்ட் பிளாக் விடோவான எலினாட்ட போய் ஹெல்ப் கேட்காரு. எலினாவும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இவர் ஒரே வச்சிருக்காரு இல்லையா, அதுல வந்து ஜீன் கிரேயோட ஃபேஷியல் போட்டு எங்கேயாவது பார்த்தா தெரியற மாதிரி, அதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கேனர் செட் பண்றாரு. இப்ப அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன்ஸ்னால ஒரு வாட்டி ஜீன் கிரே ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இங்க ஸ்பைடர்மேன் போறாரு. அது எந்த இடம் அப்படின்னா அந்த டிஎஸ்சியோட இன்னொரு ஹெட் குவார்டர்ஸ். அங்க போறாங்க, அங்க பெரிய ஃபைட் நடக்குது. அங்கதான் பெரிய ட்விஸ்ட், ஹல்க்கு வாராங்க. ஹல்க்கு வந்து சும்மா ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் செம்ம ஃபைட்டு. அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ஃபைட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என் கேம்ல வந்து ஹல்க்கு வருவாரு. அதுக்கு அடுத்து சாவேஜ் ஹல்க்கு இந்த படத்துல இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நம்ம தைனோஸ் கூட சண்டை போட்ட ஹல்க் இருக்காருல்ல, அவரை இந்த படத்துல இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இன்னும் வரப்போற சீக்ரெட் வார்ஸ்ல அநேகமா இந்த ஹல்க்கும் சண்டை போடுவாருன்னு நினைக்கேன். அப்படி மட்டும் வந்துட்டாருன்னா படம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நம்ம தேனஸ் கூட அடி வாங்கின போய் கீழே விழுந்த பிறகு சேவேஜ்களுக்கு ப்ரூஸ் பேனரோட உடம்புலாம் வரவே இல்லை. நம்ம ஹியூமன் ஹெல்ப் மட்டும் தான் வந்திருந்தாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்பதான் ஆக்சுவலிங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. ஏன்னா எதுக்கு ஜீன் கிரே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவளோட அக்கா சாராங்கிற ஒரு அக்கா ஒருத்தர் காணாம போயிருப்பாங்க. அவங்களோட டிஓடிடிசி தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அக்கா தேடிதான் இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரியாம தான் ஸ்பைடர்மேன் வந்து அவளை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எப்படியோ பனிஷரும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து அவளை தடுத்துருவாங்க. டிஓடிசி வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடும். இப்போ பனிஷரோட இடத்துல போய் எம்ஜிஆர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல
போன படத்துலயே அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு, எம்ஜிஆர் எப்படியாவது கொடுத்து தான் யாருன்னு அவர் சொல்லணும் அப்படிங்கறதுக்கான எழுதி வச்சிருப்பாரு. அந்த லெட்டர் வந்து எம்ஜிஆர் கையில கிடைச்சிருது. எம்ஜிஆர் அந்த லெட்டரை படிச்சுட்டு, நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, நம்மளுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா இப்ப நீ யாருமே எனக்கு ஞாபகத்துல இல்ல, உன் மேல அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ பாவம்ப்பா ஸ்பைடர்மேனு. ஆமாண்ணே, ரொம்ப பாவம். கடைசியில் எம்ஜிஆர் வந்து என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுன்னு சொல்லும் போது வீட்டில் விடுதாரு. அந்த வீட்டில் கீழே இறக்கி விடும் போது இவா வீட்டுக்கு வரேன்னு கேட்கும்போது ஸ்பைடர்மேன் வீட்டுக்கு போய் அங்கே நெட்டை இன்ட்ரோ பண்ணி வைக்காங்க. அப்போ அவங்க 3 பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பைடர்மேனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது டிஓடிசி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போய் ஆக்சுவலி சொல்ல போனால் சாராங்கிற அவங்க அக்காவை தேடி தான் அவன் வந்து இப்போ இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான விஷயம் ஸ்பைடர்மேனுக்கு கிளிக் ஆகுது. இப்போ ஸ்பைடர்மேனையும் ஜீன் கிரேவை தேடி போறாரு. எதுக்கு? அந்த ஜீன் கிரேவை காப்பாத்துறதுக்கு. அதே ஜீன் கிரேவை தேடி இப்போ பனிஷரும் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேட்டா அதே ஜீன் கிரேவை கொள்ளதுக்கு. ஏன்னா அவ வந்து சுத்திலவங்களுக்குலாம் த்ரெட்டு, அவளால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து அவரை கொள்ளதுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பனிஷருங்கிற கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பாவம் எல்லாம் பார்க்க மாட்டாரு கிரிமினல்ஸ் மேல. இது அடிக்கடி ஜீன் கிரே வந்து ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை பத்தி தெரியுமான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வி மேக்ஸ் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த வார்த்தை என்னதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ டிஓடிசில வந்து பில் மெட்ஸ்கர்ங்கிற கேரக்டர், அதாவது இந்த படத்தோட ஆக்சுவலி சொல்ல வில்லனே அவர் தான். இப்போ மெட்ஸ்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சேர்ல உட்கார வச்சு ஷாக் கொடுத்து ஜீன் கிரேக்குள்ள பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்பதான் ஜீன் கிரேக்கு தெரிய வருது, இதே சேர்ல உட்கார வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்க அக்கா செத்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. என்னது, ஜீன் கிரேயோட அக்கா செத்துட்டாங்களா? ஆமா, அப்படி அவங்க சாவறதுக்கு முன்னாடிதான் அவங்க கடைசியா பார்த்த வார்த்தையை டெலிபதி மூலியமா ஜீன் கிரேக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்போ ஜீன் கிரே வந்து ரொம்ப கோபத்துல அவங்க பவர் வந்து ஃபுல் லெவல்ல டெவலப் ஆகி அந்த ஏரியாவை மட்டும் இல்லாம அதை சுத்தி உள்ள பெரிய ஏரியாவை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துருந்தாங்க. இந்த வாண்டா விஷன் சீரீஸை பார்த்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுல வாண்டா வந்து ஒரு பெரிய சிட்டியவே தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதுல உள்ள மக்கள் அத்தனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ஸ்பைடர்மேன் அங்க போய் அங்க வெளியே இருக்கிற காட்ஸ்லாம் அடிச்சு போட்டு உள்ள போயிடுறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ஜீன் கிரேயோட கண்ட்ரோல்ல. இப்போ ஸ்பைடர்மேன் மேலதான் அந்த பவர் ஒர்க் ஆகாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஜீன் கிரே போய் பேச முயற்சி பண்றாரு. ஆனா ஜீன் கிரே என்ன பண்றாங்க, ஹேங் நிஞ்சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்லர் குரூப் அங்க வளர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க மூலியமா ஸ்பைடர்மேனை கொல்லதுக்கு முயற்சி பண்றது. அவங்க கூட சண்டை போட போகும்போது தான் ஸ்பைடர்மேனுக்கு தன்னோட பவரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சும்மா ஃபுல் பொட்டென்ஷியலோட சண்டை போடுவாரு. தன்னோட வெப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ஃபைட் நடக்கும். வேற மாதிரி ஒரு ஃபைட்டு எப்படியோ அடிச்சு போட்டு உள்ள போய் ஜீன் கிரே பக்கத்துல போகும்போது தான் அங்க பில் எட்கரை ஒரு சேர்ல கட்டி போட்டு அவங்க முன்னாடி கண்ணாடி எல்லாம் அவங்க முன்னாடி வச்சு அவரை கொல்ல போற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்களே, ஏப்பா நீ முன்னாடி கால் எடுத்து வச்சுன்னா இவனை கொண்டுருவேன் அப்படின்ட்டு, அதே மாதிரி டைலாக இப்போ ஜீன் கிரேவும் சொல்லுதா. இப்போ ஜீன் கிரே ஸ்பைடர்மேன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் முதல்ல உன்னை பார்க்கும்போது உன்னோட மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா இப்போ என்னோட பவர் ரொம்ப அதிகமாயிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லும்போது நீ வேணா ட்ரை பண்ணு சொல்லும்போது அவரே அவரோட மைண்ட் கண்ட்ரோலை பண்ண விட்டுருந்தாரு. இப்போ ஜீன் கிரே வந்து ஸ்பைடர்மேனோட மைண்டுக்குள்ள போகும்போது தான் அவங்களோட அத்தை, அதாவது ஆண்ட் மேயை பார்க்காங்க. அவங்க வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க முன்னாடி, நீ உனக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ நல்லது பண்ணணும், நீ தனியார் கிடையாது, கூட்டமாக சேர்ந்தா வேலை பார்க்கணும், நீ ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படி இப்படின்னு பெரிய அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஜீன் கிரே கேட்ட பிறகு தான் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வெளியே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லும் போது தான் அந்த இடத்துல பனிஷர் ஏதோ பில்டிங் மேல இருந்துட்டு ஜீன் கிரே சுடத்துக்கு ட்ரை பண்ணும்போது இப்போ ஸ்பைடர்மேன் அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து குறுக்க வந்துருவாரு. இப்போ ஜீன் கிரே திரும்பிட்டதுனால இப்போ ஸ்பைடர்மேனை காப்பாத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நீ ஓடிடு, இங்க இருந்தா உன்னை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் போக சொல்லிட்டு இப்போ ஸ்பைடர்மேன் மயங்கி விழுந்துருவாரு. பனிஷர் இப்போ ஸ்பைடர்மேன் கையில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. அதுக்கடுத்து அவங்க ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயம் வெளியே ஃபுல்லா நியூயார்க் ஃபுல்லா பரவுது. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே மக்கள்லாம் கூடி அவங்களுக்கு வந்து கோஷம் போட்டுக்கிட்டாங்க, ஸ்பைடர்மேனை காப்பாத்துங்க, வேண்டிக்கிட்டு தாங்க கடவுள்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஒரு வழியா ஸ்பைடர்மேன் கண்ணை முடிச்சு பார்க்காரு. அப்போ ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷருக்கும் நடுவில் ஒரு எமோஷனல் கன்வர்சேஷன் நடக்குது. ஸ்பைடர்மேன் கேட்காரு ஜீன் கிரே என்ன அப்படின்ட்டு. ஜீன் கிரே ஒன்றும் ஆவலப்பா, அவர் தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி உன்னை பாடியை ஒன்று சாவடாம தடுத்துக்கிட்டு இருந்தது அவ தான், அதனால அவள் சேஃபாக தான் இருக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்பைடர்மேனுக்கு உடம்பு சரியாயிட்டு ஜீன் கிரே வந்து ஸ்பைடர்மேனுக்கு உடம்பு சரியானோன்னு சிட்டியை விட்டு வெளியே போயிட்டாங்க தப்பிச்சு. இப்போ ஒரு பில்டிங் டெரஸ் மேல உட்காந்துக்கிட்டு எங்க என்ன பண்றாங்கன்னா, போன படத்துல பிளாக் டாலியா அப்படின்ட்டு ஒரு செயினை வந்து ஸ்பைடர்மேன் கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை கையில வச்சுட்டு ஒரு ஸ்மைல் கொடுக்காங்க.
எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜீன் கிரே, ஸ்பைடர்மேன், என்ஜே இந்த 3 பேத்துக்கும் இனிமே ஒரு லவ் ட்ரையாங்கிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஒரு வழியா சுபம் போட்டு படத்தை முடிக்காங்க. இதுக்கு அடுத்துதான் வருது போஸ்ட் கிரெடிட் சீன். என்னது போஸ்ட் கிரெடிட் சீனா அப்படின்னா? இதுக்குதான் மார்வல் ஃபேனா இருக்கணுங்கிறது. போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னா இப்போ அடுத்த ஒரு படத்துல வர்ற என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை இப்போ ஒரு சின்னதா ஒரு கிளிப்ல காமிச்சு விட்டுருவாங்க. அதுதான் போஸ்ட் கிரெடிட் சீன். இப்போ இன்டர்நெட்ல வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை நிறைய பேர் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன இது கேனத்தனமா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரில்லியண்டா ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது யாருக்கும் புரியல, அதனாலதான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்க, கொஞ்சம் சொல்லு பாப்போம். இந்த படத்துல வந்து நெட், அதாவது ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டா இருப்பான் இல்லையா, அவன் வந்து ஒரு மொபைல் ஆப்பை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஆப்ல என்னன்னா ஸ்பைடர்மேன் எங்க பக்கத்துல இருந்தாலோ இல்லாட்டி ஸ்பைடர்மேன் எங்க இருக்காங்கன்ட்டு ஒரு இண்டிகேஷன் காமிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல அந்த கடைசியில் அந்த இண்டிகேட்டர் காமிக்கும் போது ஸ்டார்டிங்ல அவர் வந்து குயின்ஸ்லாண்ட், அதாவது அவர் சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி காமிக்கும். திடீர்னு பிளிங்க் ஆகி அது வந்து ஸ்பேஸ்ல அந்த ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி காமிக்கும். இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பைடர்மேன் வந்து நம்ம கீழே, அதாவது நம்ம 616 யூனிவர்ஸ்ல இருக்கிற ஸ்பைடர்மேன் கிடையாது. இப்ப மெயினா மார்வல் நடக்கிற ஈவெண்ட் வந்து இன்கர்ஷன் வந்து பெரிய ஈவெண்ட். அதை பத்தி சொல்லணும்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அதனால அதை பத்தி தான் தனி ஒரு வீடியோல சொல்றேன். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா இன்கர்ஷன் வந்து இப்போ ஒரு உலகம் வந்து இன்னொரு உலகத்தோட மோதும். அதுதான் இன்கர்ஷன் சொல்லுவாங்க. அந்த மோதும் போது ஏதாவது ஒரு உலகம் தான் மிஞ்சும், இன்னொரு உலகம் மொத்தமா அழிஞ்சிரும். என்னல சொல்ற, உலகம் அழிஞ்சிருமா? ஆமா, அழிஞ்சிரும். என்னல சொல்ற? எனக்கு தெரிஞ்சு அப்படி அழிஞ்சு போன ஒரு உலகத்துல இந்த ஸ்பைடர்மேன்னா ஸ்பேஸ்ல எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த என்கேம் படத்துல தார் வந்து அவரோட ஆஸ்கார்டு மொத்தமா அழிஞ்சு போன பிறகு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஷிப்ல வந்து தண்ணி வந்து மாட்டுவார்ல, அதே மாதிரிதான் ஸ்பேஸ்ல அவர் அடைஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி டோபி மெக்வேர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் எல்லாம் திருப்பி கொண்டு வருவாங்களா, இல்ல புதுசா ஒரு ஸ்பைடர்மேனை இறக்க போறாங்களான்னு தெரியல. ஏன் மைல்ஸ் மொரால்ஸை கூட இறக்கலாம். என்ன இத்தனை ஸ்பைடர்மேனா இருக்காங்க? இதுக்கு மேலேயும் இருக்காங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ ஹீரோயின் வந்து ஏதாவது வழியில பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஏதாவது ஒரு சின்ன டயலாக் பேசுவாரு, ஏதாவது திடீர்னு ஞாபகத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுல இந்த மாதிரி படத்துல காமிக்காம கொஞ்சம் என்ன நடக்குமோ அது ரியலா காமிச்சிருக்காங்க. ஆனா பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டு நெட் விஷயத்துல அவங்க அப்படி பண்ணல. இவர் போறாரு, ஹாய்ன்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாரு, ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஹேண்ட் ஷேக் ஒன்று இருக்கும். அதை பண்ண உடனேமே நெட்டுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கண்ணை க்ளோஸ் பண்றாரு. முடிச்சு பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு பீட்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அவர் ஞாபகத்துல வந்துட்டு நினைக்கிறேன். அந்த சீனை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த பிறகு டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் இதை பார்த்தலாம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டு எனக்கு. இன்னும் ஃபுல் ஃபிளஜ்ல நம்ம பழைய எக்ஸ்மென், புது எக்ஸ்மென் எல்லாத்தையும் காமிக்க போறாங்க. அதுக்கடுத்து ஜீன் கிரேயோட ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் காமிச்சாங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா என்ன, எனக்கு ஒரே சின்ன வருத்தம், இந்த ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்குக்கும் நடந்த சண்டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். நான் இப்போ பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னும் மார்வல்லையோ டிசில இந்த படம் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அது போக இன்னும் இன்கர்ஷன், டூம்ஸ்டே இதை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணுறேன். அண்ணன் பேச விட்டாங்க அப்படின்னா நான் தடுத்தேன்னா உடனே நீ நிறுத்திடுவ, அப்படித்தானே? இப்போ மட்டும் இந்த வீடியோ என்ன கேட்டாடா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி பேச்ச அண்ணன் மறக்க மாட்டேங்கிற ஒரு தைரியத்துல தான் பண்ணேன். பண்ணு நல்லா பண்ணு. இனிமே வீடியோ பண்ணாலும் பண்ணிக்கப்பா, நான் ஒன்னும் சொல்லல. அது மட்டும் இல்ல, நீ யூடியூப் செலிபிரிட்டி வேற, உன்னை தடுக்கக்கூடிய அளவுக்குலாம் நம்மகிட்ட சக்தி கிடையாது பாத்துக்க. தேங்க்ஸுங்கண்ணே. சரி நேர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்க சேனல் க்ரோ ஆகும். க்ரோ ஆனாதான் எங்க வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்காக அதே போக அந்த பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. சரி நேர்களே, அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தஸ்விதானியா. வர நீங்க என்ன காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு? அதுக்கு பேரு காப்பி அடிக்கிறது இல்ல, கத்துக்கிறது. கத்துக்கிறேன் நானும் கத்துக்கிறேன்.